வேற பிளேட்லாம் எடுக்க வேண்டாமா, நான் இந்த பிளேட்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் வேற பிளேட் எடுக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் இந்த பிளேட்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இது நான் சாப்பிட்ட எச்சு பிளேட்டு. அதுக்கு என்ன? ச்சே, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சதுனால தானம்மா. உனக்கு ஒரு வாய் ஊட்டுட்டுமா? உனக்கு எப்பயாவது அவன் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கானா? இன்னைக்கு ராத்திரி அவன் தூங்குனதுக்கு அப்புறம் என் ரூமுக்கு வர முடியுமா? எதுக்கு? நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சாரி, நீ கீழே விழுந்துருவேன்ட்டு. நான் உன் கழுத்து கொஞ்சம் தொடட்டுமா?
சோர்ந்து இருக்கிற மல்லனை பார்த்து மந்தாகினி கோபமா கத்துனா. திரும்பவும் ராஜசபையில வந்து நின்ன மந்தாகினி மந்திரி ராஜா கிட்ட சொன்னாரு, ராஜா, மல்லனுக்கு உடல் முழுதும் வலியா இருக்குன்னும் தான் ஏத்துக்கிட்ட சபதத்துல தோத்துட்டாருன்னும் ஒரு தூதன் கிட்ட ஓலை கொடுத்து அனுப்பியிருக்காரு. இனி என்ன செய்வதென்று நினைத்து ராஜா தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். என்னுடைய காம ஆசை இதுவரைக்கும் திருப்தி அடையவில்லை. இப்படியே தொடர்ந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். தயவு செஞ்சு யாராவது என்னை காப்பாத்துங்க. ராஜசபை அமைதியாக முணுமுணுத்தது. புரோகிதர் கூட்டத்தில் இருந்து கருப்பாக உயரம் குறைவான அழகற்ற ஒரு பிராமணன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான், ராஜா, ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ராஜாவும் புரோகிதர்களும் வியப்போட பிராமணனை பார்த்தாங்க. குதிரையோட லிங்க பலம் இருக்கிறவங்க தான் சத்திரியர்கள்னும் சிறிய லிங்கத்துக்கு உடமையானவர்கள் தான் பிராமணர்கள்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வீரர்களே தோற்று போன இந்த இடத்துல இந்த பிராமணனால என்ன செய்ய முடியும்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. கடைசியில ராஜா சம்மதிக்க முடிவு பண்ணாரு. எங்க போன? ராத்திரி முழுக்க தூங்க விடல. என் மேல கோவமா? எதுக்கு? உன்னை பந்தயத்துல தோக்கடிச்சிட்டேன்ல. தோத்ததுனால தானே ராத்திரியில இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சது. போதுன்னு தோணும் போது என்னை விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. எனக்கு தெரியும் நீங்க என்னை ஏமாத்தி கழுகுகளுக்கு இரையாக்க போறீங்கன்னு. பெண்ணோட உடம்புக்கு எப்பவும் ஒரு விலை இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரியல. எனக்கே தெரியாம உங்க மேல நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. அதைத்தான் நானும் யோசிச்சிருந்தேன். என்னோட 80 லட்சத்தை திரும்ப வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. அந்த கிறுக்கனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்காக அந்த காசை நான் விட்டு கொடுத்துட்றேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவன் இப்ப எந்திரிச்சிருப்பான்ல? எழுந்திருச்சிருப்பாரு. பயமா இருக்கா உனக்கு? எதுக்கு? டேய் லாலு, டேய் இங்க வாடா. இங்க வாடானா? டேய் அறிவு கேட்டவனே, உன்னை தாண்டா கூப்பிடுறேன். நீ போய் எங்க 2 பேருக்கு சூடா டீ எடுத்துட்டு வாடா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு வரேன். நீங்க படு, எடுத்துட்டு வாடா.